எந்த ஒரு கூட்டணியும் பலப்படுவது சிறப்பாக இருக்கும். ஒரு கூட்டணியும் மேலும் கட்சிகள் வந்து பலப்படுவது ஒரு சிறப்பான விஷயம். திமுக போற வருவங்க, ரோட்ல போறவங்க, தபால் போட வந்தவங்க, ஸ்விக்கியில கொடுக்க வந்தவங்க எல்லாரையும் கட்சியில சேர்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்கல்ல, கூட்டணியில சேர்த்து. அது மாதிரி அம்மா புரட்சி தலைவர் காலத்தில் மந்திரி பதவிகள், பொருளாதார வளர்ச்சிகளை பெற்றவர்கள்லாம், கலாவதியானவங்களை எல்லாம் அங்கே சேர்த்து சீட்டு கொடுக்குறாருல திமுக. அவர்களே அப்படி செய்யும் பொழுது என்டிஏ கூட்டணி வலுப்படுவது தமிழ்நாட்டிற்கு நல்லது. அவரு கொள்கை எதிரி, விஜயோட கொள்கை எதிரின்னு பாஜக சொன்னாரு, அதனாலதான் வருவாராங்கிறது. நீங்க இது போன்ற தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சியில் வரக்கூடாது என்பதற்கு தான். அது ஒரே இதுதான். மற்றபடி ஒரே கொள்கை இருக்கிறவங்கெல்லாம் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். அது மாதிரி எதிர்கொள்கை இருப்பவங்க இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேரலையா கூட்டணியில், அது மாதிரி தான் பல கட்சி. எப்படி சார் அப்போ ஷேர் எப்படி சார் பண்ணுவாங்க? அவங்களுக்கு பவர் எப்படி ஷேர் பண்ணுவாங்க? அவரே பவர். நான் வந்து எங்கள் கூட்டணி இன்னும் பல பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் சொல்கிறேன். மற்ற விஷயங்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பாஜகவின் டெல்லி சேர்ந்த தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கருத்தை எப்படி நான் பார்க்குறேன்? எங்கள் விருப்பமும் ஏடிமிக்க பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான். உங்க சார்பு நிற்கிறவங்க அமைச்சரவையில் பங்கு பெறுவார். அது எங்களது விருப்பம். நான் பலமுறை சொல்லித்தரேன், எங்களது விருப்பம். அதே நேரத்தில் அதிமுக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதும் அதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது என்று சொல்றாங்க. மோடியோ அமித்ஷாவோ வந்து தேசிய கூட்டணி தான் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியோட பேரை வந்து சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொல்றாங்களே, நிறைய பேரெல்லாம் கவர்மெண்ட் தான் பிரதமர் சொல்றாரு. லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே பேரையே சொல்லல. வெற்றி வந்து